சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கை தோல் செதுக்கி இந்த ஷேப்பில் வெட்டி வச்சுக்கலாம். இதை தோசை தவாவில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் இப்படி பட்டையாக இருக்க மாதிரி வெட்டினா தான் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க முடியும். இப்படி கட் பண்ண பீசஸை கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் வெந்துடக்கூடாது. கையில் ப்ரெஸ் பண்ணால் அது உடையிற அளவுக்கு இருந்தால் போதும். வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுட்டு இது கூட மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு நல்லா அப்படி பெரட்டி விட்டுடலாம். கிழங்கு உடஞ்சிடாமல் பெரட்டணும். பெரட்டிட்டு தோசைக்கல்லில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணாத இது நல்லா மசாலாலாம் குக் ஆகும். ரொம்ப ஆயிலும் கம்மியாக இருந்தால் இது குக் ஆகாது மசாலா. ஏன்னா கிழங்கு மட்டும்தானே வெந்திருக்கு, மசாலாஸ்லாம் அப்படியே பச்சையாக தானே இருக்குது. நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே கருவேப்பிலை தூவி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. இதே மெத்தடில் இதே மசாலாஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் மட்டும் பெரட்டி விட்டு நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நம்ம க்யூப்ஸாக இல்லை ஃபிங்கர்ஸாக அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.